வணக்கம் மக்களே. எல்லோரும் காடை ரோஸ்ட் எப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. காடை ரோஸ்ட் முதல்ல காடை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் உள்ள காடையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவு சதைப்பட்டு இருந்த காடையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த காடையை எடுத்து நல்லா கடையில் க்ளீன் கொடுப்பாத நீங்கள் ஓரளவு க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம். ஸோ இது அப்படியே ஒரு இதில் நல்லா சாப் பண்ணி அப்படியே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் மசாலா கொஞ்சம் இது வத்தலையும் சேர்த்து வத்தப்பொடியும் சேர்த்து. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் மாரி ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் அதை பேஸ்ட் மாரி ஆக்கி அதை நீங்கள் இந்த காடையில் நல்லா மேலே நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா அது நல்லா மசாலா நல்லா நிற்கும். ஸோ இதை நீங்கள் பியூர் கடலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கடை ரோஸ்ட் உங்களுக்கு சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஜீரகம், மிளகு, 2வது அந்த வத்தல் இதோடைய மனம் நல்லா அந்த மண் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கடை ரோஸ்ட்டுடைய இது.